எல்லாருக்கும் வணக்கம். நேற்று திமுகவுடைய வரலாற்று சிறப்புமிக்க இளைஞரணி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றது. நீங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஒரு கூட்டம் கிச்சுன்னு வச்சுங்களேன். ஐயா ஸ்டாலின் அவருடைய வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள் ஏராளமான பேர் கூடியிருந்தாங்க. அதில் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெற்றது. பொதுவாக திமுக கூட்டம்னாலே பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடப்பது அது இயல்பு. பிரியாணி அண்டாக்குள்ளே பல்ட்டி அடிப்பது, அப்புறம் வாழைத்தார்களை கொத்து கொத்தாக பிச்சு கொண்டு தோல் மேல் தூக்கி வைத்து கொண்டு ஓடுவது, அப்புறம் சேர்களை ஆட்டையை போடுவது, உப்பு பாக்கெட்டுகளை ஆட்டையை போடுவது என்று இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் திமுக கூடனாலே நடக்கும். உடன்பிறப்புகள் நடத்தி காட்டிடுவாங்க, மிஸ் பண்ண மாட்டாங்க. இதில் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு உடன்பிறப்பு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாப்புல. என்ன அப்படின்னா, திமுக உடன்பிறப்புகள் அங்கே வந்த இளைஞர்கள் பசியோடு இருக்கக்கூடாது, அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு அவர்களுக்காக என்னென்ன கொடுத்துருக்குறாங்க. ஒரு வாட்டர் பாட்டிலு, ஒரு மிக்சர் பாக்கெட்டு, நீங்கள் வேறு மாதிரி எதுவும் எடுத்துக்கூடாது, வாட்டர் பாட்டிலு, மிக்சர் பாக்கெட்டு, அப்புறம் ஜூஸு, இதெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எதுக்காக அப்படின்னா, வந்தவங்க பசியில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு, பார்த்தீங்களா எங்கள் திமுக கூட்டத்துக்கு வர்றவங்களை எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்குது அப்படின்ற மாதிரி ஒரு உடன்பிறப்பு போட்டிருந்தாங்க. சரி அப்படின்ட்டு நம்மள அப்படியே கேஷுவலாக பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது கீழே ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் அப்படி ஜூம் பண்ணி பார்த்தா துண்டு பீடி. ஏங்க ஃபோட்டோ போடுறது தான் போடுறீங்க, அந்த துண்டு பீடியை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு அல்லது கிராப் பண்ணிட்டு போட்டிருக்கலாம்ல. இதுக்கு மேலே அந்த ஃபோட்டோவை பார்க்குறவங்களாம் துண்டு பீடி திமுகன்னு கூப்பிட்டா நல்லாவா இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கே அதை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க நம்ம மூளை வளர்ச்சி குன்றைய உடன்பிறப்புகள். சரி விடுங்க, இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அங்கே உதயநிதி அவர்கள் ஆத்திட்டு இருக்காரு ஸ்பீச்சு. சனாதனத்தை எதிர்த்து அந்த பாஜக ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் எதிர்த்து பயங்கரமாக ஆத்திட்டு இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா காம்பவுண்டு சேவர் மேலேருந்து 4-5 பேர் குதிக்கிறாங்க. அதுவும் என்ன பேசிட்டு இருக்கிறார் உதயநிதி அவர்கள், கோடி பேர் கூடலாம், லட்சம் பேர் கூடலாம் இளைஞர்கள். இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கட்டுப்பாடே கிடையாது. யாரை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னா, விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு வருகிற இளைஞர்கள் கொஞ்சம் மரத்து மேலே அங்கே இங்கேன்னு ஏறிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை டார்கெட் பண்ணி உதயநிதி அவர்கள் அட்டாக் பண்ணுறாரு. அதாவது கொஞ்சம் கூட ஒரு கட்டுப்பாடு இல்லாத இளைஞர்களாக தான் இப்போதைக்கு இருக்குது. ஆனால் நம்ம திமுகவை சார்ந்த இளைஞர்கள்லாம் அப்படி கிடையாது. நம்ம திமுகனாலே அது கடமை, அது கண்ணியம், அது கட்டுப்பாடு. அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடான இளைஞர்கள் திமுகவில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு உதயநிதி அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த கட்டுப்பாடான இளைஞர்கள் பிரியாணி பைகளை தூக்கி கொண்டு காம்பவுண்டு சேவர் மேலே எகிரி குதித்து எஸ்கேப். நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது. மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி. அதான் திமுகவுடைய கட்டுப்பாடான இளைஞர்கள். விஜய் ரசிகர்களாவது விஜயை பார்க்கணும் அப்படின்ட்டு ஆர்வத்தில் அந்த அளவுக்கு முண்டி அடிச்சுட்டு வராங்க. அங்கங்கே ஏறி எங்கேயாச்சும் விஜய் மூஞ்சி தெரிஞ்சிருமா அப்படின்றதுக்காக வராங்க. இங்கே இவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. எது வரைக்கும் அவனால் உட்கார முடிஞ்சு, அந்த பிரியாணி ரெடி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி கஷ்டப்பட்டு பொறுத்துக்கிட்டு உட்காந்துட்டான். ரெடி ஆச்சோ இல்லையோ, பிரியாணியில் பையில் போட்டு கொடுத்தாங்களோ இல்லையோ, எடுத்துட்டு காம்பவுண்டு சவரி மேலே எகிரி குச்சி எடுத்தாம்பார் ஒரு ஓட்டம் அப்படின்ட்டு நேராக எங்கே ஓடனான் பிரியாணி தூக்கிட்டு. அந்த காட்சியை நீங்களே பார்த்துருங்க. இது மட்டும் என்னோட பிள்ளை கிடையாது, என்னுடைய வாரிசு கிடையாது. இங்க கூடியிருக்கக்கூடிய லட்சோப லட்ச இளைஞர்களும் என்னுடைய வாரிசு. அந்த பிரியாணியை போட்டதான் போட்டீங்க. அது ஐயா ஸ்டாலின் அவருடைய ஸ்பீச் கடைசியில் முடிக்கும் போது கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு கொடுத்துருந்தா அட்லீஸ்ட் அந்த பிரியாணிக்காகவாது அந்த மோப்பத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பான். ஏன்னா ஃபர்ஸ்டே போய் பார்த்துட்டான், அங்கே ஆட்டங்கறி வெட்டிட்டு இருக்கும்போதே பார்த்துட்டான். ஆஹா இன்னைக்கு ஒரு புடி அப்படின்ட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறான். பாதியில் கொடுத்துட்டீங்க. அது இல்லாமல் வந்தவனுக்கு சும்மா இல்லாமல் மிக்சர் பாக்கெட்டு, வாட்டர் கேனு இதெல்லாம் கொடுத்துட்டு அடுத்து அவங்க கையில் பிரியாணியும் சேர்த்து கொடுத்தா நேராக எங்கே போவான்? போயிட்டான். அவன் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு அவன் போய் சேர்ந்துட்டான். இப்படியார பயங்கரமான ஒரு கட்டுப்பாடான இளைஞர்களை கொண்ட ஒரு கூட்டத்தை திமுக வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன். சரி ரைட்டு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வெள்ளியில் ஒரு சிம்மாசனம் வழங்கப்படுது. திருவண்ணாமலையை சேர்ந்த திமுக உடன்பிறப்புகள் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வெள்ளியில் சிம்மாசனம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஏன்னா மன்னர் இல்லையா, மன்னர் அவருடைய அப்பா அதுக்கு முன்னாடி மன்னராக இருந்தார், இதுக்கப்புறம் அவருடைய மகன் மன்னராக போகிறாரு, இப்போ இளவரசராக இருக்கிறாரு. அப்படின்னும் போது மன்னருக்கு உரியது சிம்மாசனம், த்ரோன். அந்த த்ரோனை கொண்டாந்து வைக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களும் சந்தோஷமாக அந்த த்ரோன் மேலே உட்காந்து கால் மேலே காலை போட்டு ஒரு போஸ் ஒன்று பயங்கரமாக ஒன்று கொடுத்தா இருப்பாருங்க. இந்த ஒரு படத்தில் மேட்டுக்குடி படத்தில் கவுண்டமணி ரொமான்டிக் லுக் ஒன்று விடுவார் பாருங்க, அந்த மாதிரி ஒரு லுக் ஒன்று விட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த திமுக மேடையில் முழுக்க நாடக கலைஞர்கள்லாம் வந்திருந்தாங்க. நான் நாடக கலைஞர்னு சொன்ன உடனே நீங்கள் தான் அங்கே வந்திருந்த அமைச்சர்கள், அப்புறம் ஸ்டாலின் ஐயா, உதயநிதி ஐயா அவங்கள சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே நாடக கலைஞர்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு கருப்பு சொக்காயை மாட்டி விட்டு தலைமையில் ஏதோ தோலில் ஏதோ துண்டு போட்டு விட்டு பாஜக, ஆர்எஸ்எஸ், ஏடிஎம்கே இதெல்லாம் கலாய்க்கிற மாதிரி தமிழ்நாட்டையே காப்பாற்றிட்டு இருக்கிற ஒரே ஒரு சக்தி, தமிழ்நாட்டிலேயே இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அது திமுக தான்
அது கலைஞர் தான், உதயநிதி தான் அப்படின்ட்டு அந்த நாடக கலைஞர்கள் வழக்கம் போல அவர்களுடைய அந்த கடமையை ஆட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு த்ரில்லிங்கான சம்பவம் ஒன்று நடக்குது. அது என்ன அப்படின்னா, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய என்ட்ரி. ஆமாம், என்ட்ரி ஆகிறாரு. அங்கே இருக்கிற அப்படியே திமுகவுடைய இளைஞர்கள், கட்டுக்கடங்காத இளைஞர் படை பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்து கைத்தட்டி ஆர்ப்பரித்து ஒரே பண்ணிட்டாங்க, வரவேற்றுட்டாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அப்படி கையை காட்டிட்டு அப்படி 4 பக்கம் போயிட்டு அப்படி கையெல்லாம் காட்டிட்டு வந்துட்டாரு. ரொம்ப நாள் ஆசை, ஒருத்தருக்கு மட்டும் அது நடக்குது, நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஏக்கத்தை வந்து உதயநிதி அவர்கள் இந்த விஷயத்தில் தீர்த்துக்கிட்டாரு. இதில் உதயநிதி ஸ்டாலினோட என்ட்ரி ஆகிறாரு. பின்னாடி என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீங்களே கேட்டுருங்க. இந்தியாவின் இரும்பு இளைஞர் அண்ணன் இளந்தலைவர் அவர்களை வருக வருக என இந்தியாவின் இரும்பு இளைஞர் உதயநிதி. ஆமா, சும்மா கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கல்ல, அந்த குதிரையில் அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து வீலிங் பண்ணாரு. அண்ணன் வருகிறார், உதயநிதி ஸ்டாலின் வருகிறார் அப்படின்ற பாட்டில் அப்படியாப்பட்ட இரும்பு இளைஞர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்படியாக பல முழக்கங்கள் நடைபெற்றது. அதுபோக ஒருபடி மேலே போயிட்டு நம்ம ஏவா வேலு இருக்கார் இல்லையா, அவரு என்ன சொல்றாரு, பெரியார், இளம் பெரியார் உதயநிதியை கொடுத்ததற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி. இளம் பெரியார் உதயநிதியை தந்ததற்காக அண்ணன் அவர்களே உங்களுக்கு கோடான கோடிய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரிவித்து அவர் பேசும்போது அந்த துரைமுருகன் அவர்களுடைய அந்த ரியாக்ஷன் மட்டும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த பார்வை, யாரா அவன் முரட்டாலா நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கிறான், அடுத்து இதை ஓவர்டேக் பண்றதுக்கு நம்ம என்னடா சொல்றது அப்படின்ட்டு அது மைண்ட்ல அத்தனை யோசனைகளையும் ஓட விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு துரைமுருகன் அவர்கள். இப்படியாக அங்க இருந்தவங்க எல்லாருமே, ஆர் ஆசா முதற்கொண்டு, துரைமுருகன் முதற்கொண்டு எல்லாரும் மாற்றி மாற்றி உதயநிதியை வந்து புகழ்ந்து தள்ளிட்டாங்கன்னு வச்சாங்களேன். ஆமாம், ஒரே ஒரு குறை, உதயநிதி அவர்களுக்கு ஒரு குறை மட்டும் இருந்திருக்கும். அது என்ன குறை அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்தீங்க ரைட்டு, உதயநிதி என்னையை புகழ்ந்தீங்க ரைட்டு, இன்பநிதி வரைக்கும் புகழ்ந்துட்டீங்க ரைட்டு, அது எப்படின்னு அந்த ரவுடியை விடலாம்? உனக்கு என்ன தைரியம் இருந்தால் அந்த ரவுடியை நீ மறப்ப. யார் அந்த ரவுடி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், உதயநிதி அவர்கள் செல்லமாக வளர்க்கிற வாரம் சனிக்கிழமான அந்த நாயுடன் தனிமையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து ரவுடி டைம் அப்படின்னு ட்விட்டரில் போடுவார் இல்லைங்களா, அதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அந்த நாய். அதனால் திமுக அமைச்சர்கள் அடுத்த தடவை நீங்கள் இந்த மாதிரி கூப்பாடு போடும்போது ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர இதெல்லாம் சொல்லும்போது மறக்காம ஐயா ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது ரவுடி கூட சேர்த்துக்கணும், அடுத்த டைம் மறக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாருங்க. என்ன தெரியுமா பேசுறாரு, உதயநிதி மோர் டேஞ்சரஸ், மோஸ்ட் டேஞ்சரஸ் உதயநிதி. ஆமாம், ஏற்கனவே நீங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தப்போ ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படின்னாங்க. அந்த மோர் டேஞ்சரஸ் தான் இந்த 5 வருஷமா தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்குது. இவர் உதயநிதி வந்து ஸ்டாலினை விட மோர் டேஞ்சரஸ் அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. என்ன பண்ணுறாராம், சனாதனத்தெல்லாம் கிழிச்சு தொங்க விடுறாராம். கொள்கையில் வந்து அவ்வளோ உறுதியானவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இறங்கி அடிக்கிறாரு அப்படிங்கிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஆமாம், பார்த்தமே, இறங்கி அடித்ததை பார்த்தமே. அன்னைக்கு அடித்த அடியில் கீழே விழுந்தது தான், இன்னும் எந்திரிக்கவே இல்லை. என்னன்னு கேட்குறீங்களா, சனாதனம் கிடையாது, காங்கிரஸ். அன்னைக்கு டெங்கு கொசுவை ஒழிக்கிற மாதிரி சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்ட்டு பேசின பேச்சில் வடக்கில் விழுந்த காங்கிரஸ் இன்னுமே எந்திரிக்கல. அப்படி ஒரு அடி, என்ன அடி, தாறுமாறான அடி. கடைசியில் பீகார் தேர்தலில் கூட செருப்படி. அப்படி ஒரு அடியை வந்து உதயநிதி அவர்கள் போட்டு பொழந்துட்டாரு, காங்கிரஸை புதைச்சிட்டாருன்னே சொல்லலாம். அந்த கிரெடிட் வந்து ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான். அதைத்தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சூசகமாக சொல்கிறாப்புல, உங்கள் கூட கூட்டணி வச்ச பாவத்துக்கு வடக்கில் கீழே விழுந்தது இன்னும் எந்திரிக்கவே இல்லை. அப்படி போட்டு அடிச்சிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதில் குறிப்பா SRI அந்த பணி வேறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேட்டுக்கிட்டீங்களா? புரிஞ்சா? என்ன புரிஞ்சு? சரி, SRI சரி அப்படின்னா என்னது? அதான் அந்த தீவிர வாக்காளர் அந்த திருத்தம்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, அதுதான். அதுக்கு எதிராக தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனால் அது SIR கிடையாது, SRI சரி. ஏன்னா எங்களுக்கு SIRனா கொஞ்சம் பயம், சார் அப்படின்ற வார்த்தை வந்து எங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி, அதனால நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், வேறையாக மாற்றிடுவோம். சிரின்னு வச்சுக்க, எதுக்கு சாரு? இதில் எடப்பாடி பழனிசாமி வேறு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நாங்கள் மட்டும் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா அந்த சார் யாருன்னு கண்டுபிடிச்சி பிதுக்காம விட மாட்டோம் அப்படின்ட்டா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேறு சொல்லியிருக்காரா. அதனால் எங்கள் திமுக உடன்பிறப்புகளுக்கு சார் அப்படின்னா கொஞ்சம் பயம், அதனால் சிரி அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காப்புல. இப்படியாக பல்வேறு நாடக கலைஞர்களை வைத்துக்கொண்டு, நான் சொன்னது முதல்ல வந்த நாடக கலைஞர்கள் வந்தாங்களே, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றி, அநேகமாக திமுக போடுற கடைசி ட்ராமா இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
அப்படி ஒரு நாடகத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள் எல்லாம் வந்து பேசி அங்கே இருந்த உடன்பிறப்புகளை வந்து மகிழ்வித்து அவங்களுக்கு பிரியாணி கொடுத்து அவங்களுக்கு வந்து மிக்சர் பாக்கெட்டு, வாட்டர் கேனு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களும் உடன்பிறப்புகளும் சந்தோஷமாக அந்த பிரியாணி அண்டா வச்சு பிரியாணி பையை தூக்கி கொண்டு அவங்க சேர வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போய் வெற்றிகரமாக சேர்ந்துட்டாங்க. பின்னாடி பாருங்க டிஷர்ட்டில் உதயநிதி சிரிச்ச மேனிக்கு இருக்காரு. இப்படியாக மிகவும் மனநிறைவுடன் மிகவும் மகிழ்ச்சியான வழக்கமான ஒரு திமுக இளைஞரணி மாநாடு, டிபிக்கல் டிஎம்கே மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.